ஹாய் ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள், பால் காய்ச்சி ஆடையை எடுத்து அந்த ஆடையை வந்து இந்த டப்பாவில் ஸ்கோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் நெய் காய்ச்சிட்டேன் இருந்ததெல்லாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு நாளைக்கு காய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தான் 1/4 டப்பா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பெரிய டப்பா இது. இது வந்து நெய் டப்பா தான் இது. நெய் வாங்கினதுக்கு கொடுத்த டப்பா. இதை ஏன் வேஸ்ட் ஆகுவானேன்ட்டு நம்மளே நெய் வீட்டிலே தயாரிச்சுக்கலாம் ஆடையை எடுத்துன்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். நல்லா ஃபுல்லானதுக்கப்புறம் மிக்சியில் ஐஸ் கட்டியை போட்டு நல்லா அடித்தோம்னாக்கா திரிஞ்சு வந்துடும். நெய் காய்ச்சிக்கலாம். அங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள், அன்றைக்கி நான் மோர் மிளகா போட்டு காமிச்சேன் இல்லைங்களா, 2-3 நாளாக போட்டு நல்லா வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்லா எடுத்து நான் பாருங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நல்லா ஸ்கோர் பண்ணி வச்சுக்குவேன். இங்கே பாருங்கள், நாளைக்கு வந்து காலையில் கம்மங்கூழ் வந்து குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் 2 நாளைக்கு ஒருக்கா கம்மங்கூழ் இது மாதிரி செஞ்சு வச்சுருவேன். செஞ்சு தண்ணியில் போட்டோம்னாக்கா 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாக்கா நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம கரைச்சி தயிர் ஊற்றி மோர் மிளகா தொட்டுட்டு சாப்பிட்லாம். உடம்புக்கும் ஆரோக்கியமானது. அதனால் இது மாதிரியே நீங்களும் ஸ்கோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடையெல்லாம் நல்லா வீட்டிலே தயார் பண்ணோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நெய் வாசமாக பாருங்கள். மோர் மிளகா நானே போட்டது. வீட்டிலே எதாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். கடையில் வந்து அதிகமாக வாங்கி சாப்பிடாதீங்க, உடம்புக்கு கெடுதல் தான். ஓகே உறவுகளே, சுதா சமையலுக்கு எல்லாம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோவெல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி உறவுகளே. குட் நைட்.